யார் யாருக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா A2G vs RSCC. RSCC டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர், ஃபஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, மொத்தமாக 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரசாந்த் ஸ்ட்ரைக்லையும் சுகுந்தன் நான் ஸ்ட்ரைக்லையும் ஹென்ரி முதல் பவர் பிளே ஓவர் போட ஓரத்துக்கிலேருந்து அவுட் சைடு எட்ஜ் நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டர் ஷார்ட் தேர்ட் பண்ண வச்சுருந்தாங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹென்ரி. செகண்ட் ஒன் நல்ல ஷாட் மேலே ஆள் வச்சுருக்காங்க லாங் ஆஃபில். சிங்கிள். சுகந்தன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்புக்கு மேட்சாக வந்திருக்காரு, உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, கவர் ட்ரைவ் கிளாஸாக இருந்துச்சு. நிறையா கிளாஸான ஷாட்டெல்லாம் பதிவு பண்ணுவார் சுகந்தன், நிறையா பார்த்துருக்கோம். மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுது அங்கே. அதுக்கடையில் ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க, 2 ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. 5th பாலில் அடுத்தடுத்து 2 ஒயிட் போட்டார். ஸ்டெம்பு மேலே போயிருக்கு, ஸ்லாட்டில் இருந்துச்சு, பேட்டில் படல. டாட் பால். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க. அங்கே ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் போயிருக்காருங்க அங்கே ஃபீல்டர். நல்ல டேக்கன், வாட்டர் ரன்னிங் கேட்ச். அங்கே சூப்பராக ஓடி போய் பிடிச்சாரு. லாஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு ஹென்ரி. ஃபஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 5 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட்டு. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட நிதின் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு, 3 பால். நோ பால் கால் கேட்டுச்சிங்க. லெக் எம்பேர் கொடுத்துருக்காரு. ரன்ஸ் ஓடல. ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தர்னேஷ் வந்திருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட் பவுலராக. நல்ல நீல காலத்தில் புள்ளி பந்து, பூஜ்ஜிய பந்துன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஸ்டார்ட் இவருக்கு. நல்ல ஷாட், புல் ஷாட்டுக்கு போனார். இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சா அந்த ஃபீல்டர் இதே மாதிரி பிடிச்சாரு. இந்த தடவையும் வாட்டர் டேக்கன், ரீப்ளே கேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் காலி. அடுத்த பேட்ஸ்மேன் கர்ணா வந்திருக்காரு. வெல் பிளேட். வந்த திசையில் ஆனார், ஆனால் ஃபீல்டர் கைக்கு போகும். தப்பான த்ரோ அப்படிங்கிறப்ப பேக்கப்புக்கு அந்த அண்ணன் இருந்தார். சிங்கிள். இன்னும் பேட்ஸ்மேனாக வந்து நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருந்த மகாராஜ் இப்போ ஸ்ட்ரைக்கில். வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு இதுவும் சிங்கிள். போன பால் ஒயிட், ஹெரி பால். ஸ்விட்ச் விக்கெட் தெளிவாக பிளேஸ் பண்ணிட்டாரு. கொல்லவாச பக்கமாக முதல் 4 பதிவு பண்ணுறாரு கர்ணா. பார்ப்பையோட கடைசி பந்து வெல் பிளேட். அங்கே ஆளே கிடையாது, ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆயிடுச்சு. பேக் டு பேக் இங்கே 2-4 கர்ணா பேட்லேருந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரு. லோ ஸ்கோரிங்கில் 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 18 ரன்னு, 2 விக்கெட் இருந்து. தேர்ட் ஓவர் தேர்ட் பவுலர் சக்தி வந்திருக்காரு. ஓரத்துக்கையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லெக்கெட்டர் மாதிரி போட்டார். பாலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. கர்ணான ஹேட்ரிக் இந்த பந்து 4 இருந்தால், ஆனால் 4 கிடையாது, நான் 6 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூக்கி விட்டார். அலட்சியம் அடிக்கப்பட்ட 6 கருவ காடை தாண்டிடுச்சுன்னு சொல்லலாம். 2-4 ஒரு 6 இம்ப்ரெசிவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கிளவர் பேட்டிங், ஆனால் எக்ஸ்ட்ரா கவரில் ஆள் வச்சு போடுறாங்க. சிங்கிள். போன பால் ஒய்டு, ஹெரி பால். நல்லா திரும்பிச்சு லெக்கெட்டர் மாதிரி. அகைன் அதே ஃபீல்டர், இதுவும் சிங்கிளாக இருக்கும். ஒரே அட்டம்ப்டில் எடுத்தா சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட், அட்வான்ஸாக போயிட்டார். அதுக்கப்புறமா தட்டி விட்டார். ரன்ஸ் ஓட முடியாது. மகாராஜா கோ பேக் அப்படின்னு சொல்லுவார். லாஸ்ட் ஒன் இந்த தேர்ட் ஓவரில் வாட்டர் ஷாட், பாட்டம் ஆஃப் த பேட்டு அப்படிங்கிறப்போ கிளியர் ஹிட் இன்டு த ஆடியன்ஸ். அந்த தம்பி ஒத்த கையில் கேட்சை பிடிக்க பார்த்தாரு, பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப இந்த ஓவரில் வர 2வது 6, இது வரைக்கும் 2-6 2-4 போயிருக்கு. எல்லாமே கர்ணா பேட்டில் இருந்து வந்துருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 34, அதே 2 விக்கெட்டோட நல்ல பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க தினேஷ். 4வது ஓவர் 4வது பவுலர் அடித்து போட்டார் அரைக்குழியா. அப்படிங்கிறப்போ அங்கே பவுண்ட்ரி அப்படின்னு பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மகாராஜா. இந்த பக்கமாக மகாராஜாவும் ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செகண்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு பந்து அப்படிங்கிறப்போ மேலே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சிங்கிள். கர்ணா ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் நல்ல நீளத்தில் பிஃபோர் லென்த்தில் இழுத்து போட்டார், மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் நல்லா திரும்பிச்சு ஹாஃப் கட்டர், ரிவர்ஸ் திரும்பதை பார்த்துட்டு தெளிவாக தூக்கி போட்டார். அடுத்தடுத்து 2 டாட்டு. லாஸ்ட் 2 மோர் ஃபுல்லாக ஒயிட் லைனில் ஏறி போய் நல்ல ஷாட் காண்ட்ரி திசையில் அங்கே ஃபீல்டர் பின்னோக்கி போய்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். பந்து தான் போயிட்டுருக்கு. 6 3வது 6 கர்ணா பேட்டில் இருந்து. இந்த ஒரு கடைசி பந்து நல்லா திரும்பிச்சு இன்சைட் எட்ஜ். ஸோ பேட் ஃபஸ்ட், அதுக்கப்புறமா உடம்புல சிங்கிளும் ஓடிட்டாங்க. 12 ரன் இந்த ஓவரில் 6-4 வந்துச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 46, அதே 2 விக்கெட்டோட. 5th ஓவர் ஹென்ரி வந்திருக்கார் பவுலிங் எண்டில். அவருக்கான செகண்ட் ஓவர். ஓவரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் அப்படிங்கிறப்போ ஆள் கிடையாது. மேலே 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிடும். அன்ஸ்டாப்பபிள் 4. தேர்ட் ஒன்
பிகைண்ட் த ஸ்டம்ப் கொல்ல வாச பக்கமாக ஃபீல்டரை ஒயிட்ரா அந்த பக்கமாகவே வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறப்போ வந்துருவார்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் 2 more. நல்ல ஷாட்டுங்க லாங் ஆஃபில் ஒரு ராக்கெட்டை கிளப்பி விட்டார். அன்ஸ்டாப்பபிள் 6 எட்டி கூட பிடிக்க முடியாது. கர்ணா பேட்டில் இருந்து 4வது 6. வெல் டிஃபென்ஸ் ஃபீல்டர் கையிலே போச்சாங்க. ஜாக்கிங் லென்த்தில் போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. ஹென்ரி ஓவரில் வந்திருக்கு. நல்லா ஆடி கொடுத்தாரு கர்ணா. இப்போ ஆட்டம் இழந்து வெளியே போக வேண்டிய தருணம். 5 ஓவர் முடிவுக்கு 6 ரன் இருக்காங்க. 3 விக்கெட். 5 ஓவர் போட தர்ணேஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹைட்மேன் சைலா வந்திருக்காரு. ஆப்ஷன்ஸில் அதே ஃபீல்டர். அந்த ஃபீல்டரை நிறையா ஓட விட்றாங்க. சிங்கிள். இந்த ஸ்டம்ப் கண்டிப்பாக 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. ஒரு பக்கமாக ரன்ஸை சைஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்காரு மகாராஜ். சிங் 2 ரன். டவுன் த ட்ராக் லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கைக்கே போச்சு. நல்ல டேக்கன். அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டாரு. அனதர் பிரேக் த்ரூ. நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண கர்ணா அண்ட் மகாராஜ் 2 பேரும் ஆட்டம் வந்து வெளியே. அடுத்தடுத்து அடுத்த பேட்ஸ்மேன் ஜனா வந்திருக்காரு. வந்த உடனே வேகமாக சுற்றினார். ஒயில் எனக்குள்ள டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவரில். லாஃப்டட் ஷாட்டு லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் கைக்கே போச்சு. லாங் ஆஃபில் ஒரு கேட்சும் லாங் ஆனில் ஒரு கேட்சும் இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிக்கனமாகவும் போட்டிருக்காரு. வெறும் 5 ரனில் வித் 2 விக்கெட்டோட. 6 ஓவர் முடிவுக்கு 65 5 விக்கெட் வந்து 7th ஓவர் போட தினேஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க லாங் ஆனில் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டு அடித்தார். கிளியர் ஹிட். சந்திச்ச முதல் பந்து 6 இந்த ஓவரில். செகண்ட் 1 வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. உடம்புல பட்டிருக்கு. இன்னொரு ரன். தேர்ட் 1 கொஞ்சம் பிஃபோர் லென்த் இழுத்து போட்டார். வேகத்தையும் கம்மி பண்ணார். டாட் பால். வெல் பிளேட். பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப மேலே ஆளே கிடையாது. 1 பவுன்ஸில் பவுண்டரி. 4 பாலுக்கு 10 ரன்னாக மாற்றுறாரு சைலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் கட்டர் நல்லா திரும்பிச்சு. ஒயிட் லைனில் போட்டு உள்ளே இழுத்துருக்காரு. டாட் பால். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். நல்ல பிக்கு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார். கிளியர் ஹிட் இன் டு த ஆடியன்ஸ். சைலா பேட்டில் இருந்து அனதர் 6. 7 ஓவர் முடிவுக்கு 81 அதே 5 விக்கெட்டோட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கௌதம் வந்திருக்காரு. இங்கே பேட்டிங்கில் நியூ பேட்ஸ்மேனா ரஞ்சித். ஓவர்த்துக்கு ஃபர்ஸ்ட் 1 இங்கே பிடிக்க முடியாது. ஷார்ட் தேர்ட்மேன் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தார். அப்படிங்கிறப்ப பவுண்டரி போய்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. எஸ் பவுண்டரி. செகண்ட் 1 வெல் பிளேட். வர்ற பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு. போன பால் ஆஃப் ஸ்டம்பில், இந்த பந்து லெக் ஸ்டம்ப்லேன்னு. சிங்கிள். தேர்ட் 1 சைலா ஸ்ட்ரைக்கில். பேட்டில் சரண மீட்டில் 2 கூப்பிடுவார் கண்டிப்பாக. இல்லைனா நிற்க வச்சு ஓட பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ எஸ் இங்கே விக்கெட்டு. 10 அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் ரோஹித். ஒரு கேமியோனுங்கிற கட்டாயத்தில் பெரிய ஓப்பன். அப்படிங்கிறப்போ ஃபீல்டர் வராரு. கையில் விழுந்துச்சுங்க. விட்டாரு. 1 பீஸில் பிடிச்சிருக்காரு. சைலா ஸ்ட்ரைக்கில் நெக் இருந்துச்சு. எஸ் ஒயிட் பாலை விரட்டினாரு. அப்படிங்கிறப்ப கீப்பர் நல்ல டேக்கன். பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க லாஸ்ட் ஓவரில். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. மாத்தகை கார்த்தி நல்ல ஷாட்டுங்க. வந்த பக்கமாக தூக்கி விட்டார். கேட்சை பிடிக்க முடியாது. 1 பவுன்ஸில் பவுண்டரின்னு பார்ப்போம். தட்டி விட்டார். ஆனால் இந்த பக்கமாக பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 92 ரன் இருக்காங்க. 93 டார்கெட் ஃபார் RCC. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கௌதம் ஸ்ட்ரைக்லையும், பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்லையும். பவுலிங் அண்டிலையும் ஹைட்மேன் கௌதம். ஓவர் த கில் ஃபர்ஸ்ட் 1 செம்ம வேகம் போடுவார். அந்த வேகத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஓவர் த ஹெட் போயிருக்கு அந்த ஃபீல்டருக்கு தலைக்கு மேலே. 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. எஸ் 2 ரன். அதே மாதிரி ஃபீல்ட் செட் வாட்ச் பண்ணிங்களா. பவுலருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்காரு. உள்ள நேருக்கு நேராக போட்டார். டாட் பால். தேர்ட் 1 இன்சைட் எஜ். கீப்பரால் பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ 1 ரன் ஆல் பண்ணிடுவாங்க. சிங்கிள். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து. லோ ஃபுல் டாஸ் யாருக்கிற முயற்சி நினைக்கிறேன். ஃபீல்டர் கைக்கு போகும். நல்ல ஸ்டாப் அங்கே பிரசாந்த். சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக்கு போனார். நல்ல ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் 1 சைடேஜ். அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணி விட்டார். 2 ஓவரில் டாட் பால். சிக்கனமான ஸ்டார்ட் இங்கே கௌதம். 4 விட்டு கொடுக்காம நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பவர் பிளே முடிவுக்கு 5 ரன்னு நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் விஷ்ணு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஹெரி பால். நல்ல ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டு. அப்படிங்கிறப்போ மகாராஜ் அங்கே ஃபீல்டு அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மச் நீட்டட் ஆறு. முதல் பெரிய ஷாட். செகண்ட் 1
கிரேட் ஷாட் அகெயின். இந்த தடவையும் லாங் ஆஃப்ல ஸ்லாட்ல இருந்த பந்து எங்கேயோ எடுத்துட்டு போய் போட்டாரு வெளியே. பேக் டு பேக் 2-6. கௌதம் ஆன் ஃபயர். பேட்ஸ்மேன் இந்த பந்து 6 இருந்தாலும் லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். 4th ஒன். வெல் பிளேட். டாப் எட்ஜ். கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு. 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மூவ். டாப் எட்ஜ். ஐயோ கை மேலே ஏறி போயிருச்சு. கண்டிப்பாக பவுண்டரி போய்டுன்னு நினைக்கிறேன். விரட்டி பார்க்குறாங்க 2 ஃபீல்டர் போட்டிட்டு பார்க்குறாங்க. நல்ல ஸ்டாப். எத்திரிறேன். பவர் பிளேயோட கட்டேசி பந்து ஷாட்டுங்க. நேருக்கு நேரம் அங்கே ஆளே கிடையாது. ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப 1 பவுன்ஸில் பவுண்டரி. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்ல ரன்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் பவர் பிளே ஓவரில். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 27 நோ விக்கெட். 3rd பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பிரசாந்த் வந்திருக்காரு. லெஃப்டி பவுலர். சரி இவர் லெஃப்டி ரைட்டி ரெண்டுமே போடுவார் பேட்ஸ்மேனுக்கு தகுந்த மாதிரி. வெயிட் பண்ணி ஆனார். அங்கே ஃபீல்டர் அவர் ஹைட்டு நல்ல டேக்கன். சூப்பரான கேட்சு. விட்டுருந்த 6 இருந்திருக்கும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் கௌதம் ஆட்ட வளர்ந்து வெளியே. பேட்ஸ்மேன் ராகுல் டவுன் த ட்ராக் போனார். தெளிவாக இழுத்து போட்டார். நல்லா திரும்பிச்சு டாட் பால். வெயிட் பண்ணி கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. அங்கே ஃபீல்டர் உள்ளே மட்டும் தான் இருக்காங்க. வெளியே இல்லை. 1 பவுன்ஸில் சைலா நல்ல சேவ். அங்கே இல்லைங்க பவுண்ட்ரி. அவரோட ரியாக்ஷன் காட்டி கொடுத்துருச்சு. வெல் பிளேட். ஸோ அங்கே ஸ்கோரரை உரசிட்டு ஆடினாருன்னு சொல்லலாம். பவுண்டரியை கிளியர் பண்ணது மச்சு நீட்டட் 4. அடுத்தடுத்து 2-4. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்து 4 இருந்தால் கையில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேன்னு தெரில. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. கையில் தான் பட்டிருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 36. ஒரு விக்கெட் இருந்து 4th பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ரோஹித் வந்திருக்காரு. ஓவர்தக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். வெல் பிளேட். வந்த திசையில் தூக்கி விட்டார் சுகந்தன். நல்ல ட்ரை. பாலை தேக்கி போட்டார். செகண்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. நோ ரன். டாட் பால். 3rd ஒன். குயிக்கர் ஒன். பிஃபோர் லென்த்து இழுத்து போட்டார். பால் பம்ப் ஆகி வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் 3 மூவ். லோ கேப் கீழே வந்துச்சு. ஒரு பந்து மேலேயும் ஒரு பந்து கீழேயும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மூவர். டவுன் த ட்ராக் போய் நேருக்கு நேராக லாஃப்டட் ஷாட்டு. நல்ல டேக்குனுங்க. இங்கே மகாராஜ் 1 ஹேண்டடா. சரியான கேட்சு. கேட்சா இல்லை சேவானு இப்போ தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்பையர் அதை பார்க்கல. அங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் போகும். அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி ரன் அவுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக ஸ்ட்ரைக்கிங் எண்டிலேருந்து நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு ஒன்றப்போ ரன் அவுட் ஆகிருக்கு. அந்த 6 சேவ் பண்ணியிருக்காரு மகாராஜா. குயிக்கர் ஒன். லெக் ஸ்டம்பில் கமிட்டாக ஆடினார். சிங்கிள். 4 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்லேருந்து 38 ரன் ஆடிருக்காங்க. ரிமைனிங் உள்ள 4 ஓவருக்கு 55 ரன் ஆடணும். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மகாராஜா. அரௌண்ட் விக்கெட்லேருந்து பாடி லைனில் டாட் பால். செகண்ட் ஒன். ஆஃப் கட்டர். பெரிய ஓப்பன். ஃப்ளாட்டாக அனுப்பிச்சிட்டாரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. மச்சு நீட்டட் 4. தெளிவாக ப்ளேஸ் பண்ணாருங்க. குவாலிட்டியான ஷாட் இது. 3rd ஒன். ஸ்லாட்டில் இருந்துச்சு. அங்கேயும் பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப சைலா நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள். பேட்ஸ்மேன் ஹென்ரி ஹைட்மேன் ஸ்ட்ரைக்கில் கீழே வந்துச்சு. விட்டுருந்தா ஸ்டம்பில் பட்டிருந்திருக்கும். தெளிவாக பேட்டில் ஆட்டார். சிங்கிள். கிரேட் ஷாட்டுங்க. நல்ல பாட்டம். அங்கே சுகந்தன் நல்ல டேக்கன். சூப்பராக போனாருங்க. விட்டுருந்தா 6 இருந்திருக்கும். பாலுக்கு பின்னாடி போனார். நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். 5 ஓவர் முடிவுக்கு 44. 3 விக்கெட் இருந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 49 அப்படிங்கிறப்போ 50 ரன்னுக்கிட்ட ஆடணும். இதுக்கப்புறமா எல்லா பாலும் பெரிய ஷாட் போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. பவுலிங் அண்டியில் ரோஹித் முந்தைய ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. அவருக்கான செகண்ட் ஓவர் ஹென்ரி ஸ்டேக்கில். ஓவர்தக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்கர் ஒன். நல்ல வேகம். டாட் பால். செகண்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. ஃப்ளாட்டாக போச்சு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. மச்சு நீட்டட் 4. நெக்ஸ்ட் ஒன். வெல் டிஃபென்ஸ். இறங்கி போனதை பார்த்து தெளிவாக பாடி அட்டாக்கு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். இங்கே 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்டு. பறக்க விட்டுருக்காரு பைல்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் தர்னிஷ் வந்திருக்காரு. மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாரு பார்ப்போம். நேருக்கு நேராக தட்டிட்டாரு. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் 2 ஓவர் ஹென்ரி ஸ்டேக்கில். அங்கே ஈஸியாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து இந்த ஊரில். டாப் பேஜுங்க. அங்கேயே தூக்கிடும் மகாராஜ். பாலு கீழே வருவார். நல்ல டேக்கன். ஒரு பக்கமாக விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்குது. 6 ஓவர் முடிவுக்கு 51. 5 விக்கெட் இருந்து
2 ஓவருக்கு 42 ரன் தேவை அப்படின்னு பார்க்கும்போது 20+ ரன் ஆடணும் ஓவருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 7th ஓவர் கூட கௌதம் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் செகண்ட் எண்டில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். ஓவர் த ஹில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்துச்சு கண்ட்ரி திசையில். எஸ் கிளியர் பண்ணிருச்சு. 6 மச் நீடட் 6ன்னு சொல்லலாம். ஹென்ரி பேட்டில் இருந்து சைஸாக மூவ் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் அவுட் சைட் ஏச்சு பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப்பிங்க. சிங்கிள் மட்டும் ஓடி எடுப்பாங்க. சரி போன பாலில் சிங்கிள் பாலில் ஹென்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நேருக்கு நேராக நோ சொல்லிட்டார் இந்த பந்தையும். ஃபோர்த் ஒன் சரி என்ன மீட் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பால் ரன்ஸ் ஓடுறாங்க. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். தினேஷ் அதுக்கப்புறம் முதல் பந்து லாஸ்ட் 2 more. வெல் பிளேட். கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு. எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். நல்லா பைசெக்ட் பண்ணார். பவுண்ட்ரி 4. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. பெரிய ஷாட்டுக்கான தேடல் தான் இருக்கும். டாப் எச் கீப்பர் கருணா கேட்சை பிடிப்பார். நல்லா டேக்கன். 7 ஓவர் முடிவுக்கு 62 ரன்னு 6 விக்கெட் இழந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 30 ரன் தேவை. அப்படிங்கிறப்ப 5 பெரிய ஷாட் சாத்தியமான பார்ப்போம் அந்த கிரவுண்டில். கடைசி 6 பால் ஜனா வந்திருக்காரு. சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப் எச் கேட்ச் நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் ரோஹித் நல்லா டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஜனா அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி. இதுவும் கீப்பர் கேட்ச் தட்டி விட்டாருங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் குயிக்கர் ஒன் டாட் பால். ஃபுல் ஷாட் போனார். அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஃபீல்டர் இருக்காங்க மேலே. கிட்டத்தட்ட இந்த மேட்சை A to G வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 more. ஃபுல் டாஸ் பால். நல்ல ஷாட்டுங்க. நல்ல டைமிங் இருந்துச்சு. ஆனால் சைலா அதையும் விடலை. நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ். என்ன சீனியர் என்ன டாட் பாலாக மாதிரி இருக்குது. இந்த டாட் பாலோட A to G வின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு நல்ல மேட்ச். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு கருணா. 4 6 3 4ன்னு எக்கச்சக்க ரன்ஸ். 40 ரன் 15 பாலில் வெல் பேட்டிங்.